வணக்கம் செல்லமே. நம்ம முன்னேறி போகிறதுக்கு, நம்மளோட வெற்றியை உறுதி செய்கிறதுக்கு நம்மளோட திறமை, அறிவு மற்றும் நல்ல மனநிலை மட்டும் போதாது, முயற்சியும் பயிற்சியும் வேணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் படிக்கிறதுக்கான நல்ல ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறத ரொம்ப விருப்பத்தோட, சரியான நோக்கத்தோடு படிக்கணும். நீங்கள் படித்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீகால் பண்ணணும். அதை சொல்லி பார்க்கலாம், அதை திருப்பி எழுதி பார்க்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். நான் காலையில் சயின்ஸ் படித்தேன், சயின்ஸில் இந்த லெசன் படித்தேன், என்னடா படித்தேன் அப்படின்னு வீட்டில் கேட்கும்போது குழந்தைங்கள்ட்டேருந்து வர பதில், இந்த பாடம் படிச்சிட்டேன், இதில் ஷார்ட் கொஷின்ஸ் படிச்சிட்டேன், டிஸ்கிரிப்டிவ் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. என்ன படிச்சிங்க, என்ன கேள்வி படிச்சிங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் இருந்தது, அதை உங்கள் மனசில் ஓட விட்டு பழகணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் படித்ததை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறவும், அதை நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணவும் உங்களால் கண்டிப்பாக முடியும். இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நம்மளோட உடலையும் நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்ம ரொம்ப சேஃப்டியாக இந்த எக்ஸாம்ஸ் டேஸில் நம்ம கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். டே டு டே லைஃப்லையும் நம்மளோட உடலோட ஆரோக்கியமும் நம்மளோட மனசோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் நம்ம சொல்கிற பயிற்சியெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நம்மளோட மைண்டும் அதுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம பயிற்சிகளையும் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம டயர்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை பிரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் தானே. நம்மளை புத்துணர்வாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த டயர்ட்னஸ்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்று டயர்ட்னஸாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது, பசிக்குதான்றதை பார்க்கணும், இல்லை தூக்கம் வருதா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் டைம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு படிக்கணும், டைம் நிறையா இருக்குது, டே டைமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம், சூரிய நாடி சந்திர நாடி பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ டே டைமில் நீங்கள் டயர்டாகவோ தூக்கம் வர ஃபீலோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் பிரிஸ்க் பண்ணிக்கிறதுக்காக உங்களோட வலது நாசியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி பயிற்சிகள், அப்புறம் நம்ம மனசை இன்னும் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன், இதெல்லாம் நீங்கள் உங்களோட மனப்பயிற்சிக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டிய செயல்முறையாக இருக்கும். தொடர்ந்து சில நாட்கள் நம்ம இந்த பயிற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம், எக்ஸாம் டைமில் மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறோம், இல்லை எக்ஸாம் வரப்போகுது அந்த பயத்தில் செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்றத காட்டிலும், எப்போவுமே ஒரு பயிற்சியை செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் திருப்பி செஞ்ச அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அதில். இப்போ இதனால் உங்களுக்கு ஒரு பிரிஸ்க்னஸ் கிடைக்கிது, ரிலாக்ஸேஷன் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் ரொட்டீன் ஆக்கணும். உங்களுக்கு எப்போல்லாம் அது தோணுதோ அதை அப்போல்லாம் செய்யணும். இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் கண்டிப்பாக முடியும். இப்போ உங்களால் முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது, முடியும் அப்படின்றத பற்றி ஒரு கவிதை படித்த ஞாபகம் வருது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். முடியும், நம்மால் முடியும், முயன்று பார்த்தால் முடியும், நொடியும் சிற்சில நொடியும், நொடிந்து சோர்ந்திடாமல் கடினமாய் உழைத்தால் வெற்றி கையில் படியும், மடியும் இன்னல் மடியும், மறுநொடியினிலே மடியும். இது அப்படியே ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதின ஒரு கவிதைன்னு நினச்சி நான் படிச்சிருக்கிறேன். நிஜமாவே என்னை ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ண கவிதை இது. நம்மளோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கவிதையாக இருக்கும். நம்மளால் முடியும், ஐ கேன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அது படிக்கும்போது அவ்வளோது. நான் சின்ன வயசில் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அப்படின்ற ஒரு கவிதை இருக்கும். அது என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு ஷார்ட்டில் எழுதி ஒட்டியிருப்பேன். என்னோடய டைரி, என்னோடய இம்பார்ட்டன்ட் நோட்ஸு அதிலலாம் நான் முன்னாடி எழுதியிருப்பேன். திரும்ப திரும்ப அதை நான் படிச்சுப்பேன். அந்த படின்ற வார்த்தையே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி முடியும் முடியும் அப்படின்ற வார்த்தை பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நீங்கள் கூட இதை செய்யலாம். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த கவிதை நல்ல ஒரு பெரிய லெட்டர்ஸில் எழுதி உங்கள் கண்ணில் படுற மாதிரி எங்கேயாவது ஒட்டி வச்சுக்கலாம். டெய்லி ஒரு தடவைனாவது நீங்கள் அதை சொல்லும்போது முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் நினைவாற்றலில் ஒரு பெரிய மேதையாகிறதோ, நீங்கள் வெற்றி அடைகிறதோ, கண்டிப்பாக உங்களோட வெற்றி உங்கள் கையில், அது மட்டும் நிச்சயம். உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஏதாவது இன்னும் கூட கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ செல்லமே. பாய்.